ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விரதமெல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு 6வது நாள். இன்னைக்கு 6 விளக்கு ஏத்தணும். இன்னைக்கும் நான் சிம்பிளா வெறும் பால் தாங்க செஞ்சிருக்கேன் பிரசாதமா. ஈவினிங் சூரசம்ஹாரம் டிவிலலாம் லைவ் போகும். திருச்செந்தூர் முருகன் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும், ஹெட் பாத் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரசாதம் செஞ்சு படைக்கலாம். இல்லை முன்னாடியே கூட பிரசாதம் செஞ்சு வச்சிடலாம். இன்றைக்கி பிரசாதம் என்ன செய்வாங்கன்னா 6 வெரைட்டி ரைஸ் செய்யலாம். 6 வெரைட்டி ரைஸ் எல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு தயிர் சாதம் கூட செஞ்சு படைக்கலாம். அந்த தயிர் சாதம் எதுக்கு செய்வோம்னா, அவர் முருகருடைய அந்த கோவமெல்லாம் தணியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த தயிர் சாதம் செஞ்சு படைப்போம். சில பேர் வடை பாயாசத்தோடு கூட செஞ்சு படைக்கிறவங்க இருக்காங்க. அது உங்கள் முறை எப்படி இருக்கோ, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு படைக்கலாம். நானும் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் விரதம் இருக்கேன். எனக்கும் எல்லாம் தெரியும்னு கிடையாது. நானும் கத்துக்குட்டி தான். எனக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் நான் காமிச்சிக்க விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேபி அது 1, 2 தப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நானும் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். நாளைக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சதும் தான் விரதம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இன்றைக்கோட நம்ம விரதத்தை முடிக்கக்கூடாது. நாளைக்கும் கண்டினியூ பண்ணணும். நாளைக்கு ஈவினிங் மேலே தான் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம விரதத்தை கம்ப்ளீட் பண்ணணும். திருக்கல்யாணம்க்கு என்ன மாதிரி பிரசாதம் செய்யலாம்னா, அது உங்கள் விருப்பம் தான். சிம்பிளாக நீங்கள் ஒரு சக்கரை பொங்கல் கூட செய்யலாம். ஏன்னா திருக்கல்யாணம் சில பேர் இது கல்யாணம் அதனால் வடை பாயாசத்தோடு செஞ்சு படைக்கிறவங்களும் இருக்காங்க. நான் மோஸ்ட்லி நான் சக்கரை பொங்கல் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். சக்கரை பொங்கல் ஆர் பாயாசம் இல்லைன்னா தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கூட நாளைக்கு நம்ம படைச்சிக்கலாம். முடிஞ்சால் இன்றைக்கி சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் என்ன வேண்டிகிட்ருக்கீங்க, எந்த வேண்டுதலை வச்சு நீங்கள் இந்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்றத முறையை அவர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவர் அப்போ தான் ஆனந்தமாக இருப்பார். நீங்கள் கேட்குற வரத்தை எல்லாம் கொடுப்பாரு. உங்கள் எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.